வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. சிந்தனையை, உடல் நலத்தை சீர் அமைத்து ஓய்வேத்த குருவே வாழ்க, வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வையகம். கனடா ஸ்கை யோகா அறக்கட்டளையை சிறப்பாக நடத்தி வருகின்ற ஆன்மீக அன்புள்ளங்கள், குறிப்பாக பேராசிரியர் முனைவர் சிவசங்கரமையா அவர்கள் மற்றும் இந்த நிகழ்ச்சியை தொடர்ந்து சிறப்பித்து வருகின்ற அன்பர்கள் அனைவருக்கும் அருட்தந்தை வேதாத்திரி மகர்ஷி அவர்கள் சார்பாக வாழ்க வளமுடன் என்ற வாழ்த்துக்களையும் எனது அன்பு கலந்த பணிவான வணக்கத்தையும் சமர்ப்பித்து, குருவின் குரல் வேதாத்திரிய தொடர் சிந்தனையின் 77ஆம் பாகத்தில் ஆலய வழிபாடு பற்றிய 12ஆம் அமர்வு. இன்றைக்கு ரமலான் நோன்பு பற்றிய சிந்தனையை மேற்கொள்கின்றோம். ரமலான் நோன்பு இஸ்லாமிய நாட்காட்டியின்படி 9ஆம் மாதத்தின் 30 நாட்களும் அனுஷ்டிக்கப்படுகின்ற ஒரு ஆன்மீக நோன்பு. இம்மதத்தின் நம்பிக்கைப்படி 9ஆம் மாதம்தான் முகமது நபிகள் மூலம் திருக்குரான் அருளுரை தொடக்கம் பெற்றது. அதை நினைவு கூறும் விதமாக ரமலான் நோன்பு ஆண்டுதோறும் அனுஷ்டிக்கப்படுகிறது. இஸ்லாத்தின் இறை நம்பிக்கை, தொழுகை, ஈகை, உண்ணா நோன்பு மற்றும் ஹஜ் யாத்திரை என்ற 5 கடமைகளுள் 4வதாக நோன்பு கருதப்படுகிறது. இந்த 4ம் நிறைவு பெற்றால் ஹஜ் யாத்திரை என்ற ஆத்மாவின் புனித பயணம் வெற்றி பெறும். பிறை பார்த்து இந்த நோன்பு தொடங்கப்பட்டு 30 நாட்கள் பின்பற்றப்படும். அதாவது இறைவெளி காட்சியாக எல்லோரும் பார்த்து கொண்டே மறைவாய் உள்ளாய் நீ என்று மாற்றுரை பகர்கின்றார். பிறை முதலாய் சந்திரன் பெருத்து முழுவதாம் போல் குறை அறிவை விரித்தால் கொள்ளலாம் உனை உள்ளே என்ற கருத்து பிறையை பார்த்து இந்த நோன்பு தொடங்குவதோடு ஒத்துப்போகிறது. ரமலான் என்றால் சுடும் வெப்பம் அல்லது உயிரை கொள்ளும் பசி என்று பொருள் கொள்ளலாம். விடியற்காலை முதல் சூரியன் மறையும் வரை உண்ணா நோன்பு பின்பற்றப்படும். இந்த காலத்திலே திரவ உணவு, புகை, மது, மாது அவமதிப்பு, புறம் பேசுதல், சபித்தல், பொய் உரைத்தல் போன்றவற்றை செய்யக்கூடாது. இத்தகைய நோன்பின் மூலம் தவாப் என்னும் ஆன்மீக வெகுமதி மேலும் பெருக்கம் பெறும் என்கிறது திருக்குரான். அதாவது இந்த மாதத்தில் இறைவனை பிரார்த்தித்தல், திருக்குரானை வழக்கத்திற்கும் அதிக நேரம் ஓதுதல், நற்செயல்களை செய்தல் போன்றவை வலியுறுத்தப்படுகின்றன. நோன்பு காலத்தில் தன்னடக்கம், வெகுளாமை, நாவடக்கம், உணவு கட்டுப்பாடு, சமூக நலம் பேணுதல் போன்றவை கடமையாகும். திருக்குரானில் 286 வசனங்கள் கொண்டது
இரண்டாம் அத்தியாயமாகிய அல் பக்ரா, அந்த மாடு. இதுதான் அதிகமான வசனங்களை கொண்ட அத்தியாயம். இதுல மாடு என்பது நம்முடைய மனதை குறிக்கும். இந்த அத்தியாயத்தில் நோன்பின் மேன்மைகள் பற்றி பேசப்படுகின்றன. ரமலான் நோன்பின் சிறப்பை பற்றி அருள் தந்தை வேதாத்திரி மகர்ஷி அவர்கள் ஞானக்களஞ்சியம் நூலிலே ஒரு குறிப்பு தந்திருக்கின்றார்கள். இரத்த சுவாச சுழல் அமைந்த கோடான கோடி ரசமான உயிரினங்கள் அனைத்தும் காணும் எத்தனையோ துன்பங்கள், அவற்றில் இரண்டே யதார்த்தம். ஒன்று பசி மற்றும் வியாதி. இத்தகைய பசி கொடுமை அதனை செல்வம் இருப்பவர் கூட அனுபவத்தில் கண்டு சித்த சுத்தியுடன் உடலின் சுகமும் கொள்ளும் சிறப்புடைத்து ரம்ஜான் நோன்பு என அறிந்தோம் என்று மகர்ஷி அவர்கள் கவிதை தந்திருக்கின்றார்கள். உடலுக்கு மெய்வாய் கண்மூக்கு செவி என்ற 5 உணர்ப்புலன்கள் அமைந்துள்ள போதிலும் இவற்றின் மூலம் நாம் சுகம் காண்பது 2 புலன்கள் வழியாகத்தான். மெய் என்ற உடல் மூலம் உடல் பசி என்ற தாம்பத்தியம், வாய் மூலம் வயிற்று பசி, உயிர் சக்திக்கான உணவு. மற்ற கண் மூக்கு செவி என்ற 3 புலன்களும் இந்த 2 புலன்களுக்கு துணை செய்பவையே. அதாவது கடைசி மூச்சு உள்ள வரைக்கும் வயிற்று பசி தவிர்க்க முடியாதது. குறிப்பிட்ட வயது வரைக்கும் உடல் பசி தவிர்க்க முடியாதது. ஆனாலும் நினைவுகள் மறந்து போகிறதா? இலங்கை ஜெயராஜ் ஐயா அவர்கள் ஒரு சொற்பொழிவிலே குறிப்பிட்டிருக்கின்றார்கள். அவரது குருமகான் 80 வயது. அவரிடத்திலே ஐயா கேட்டார்கள், சுவாமிஜி, உங்களிடத்திலே காம உணர்வே இல்லையா? சில வினாடிகள் கண்களை மூடி அமர்ந்த குரு பிறகு சொன்னாராம், உடலில் இல்லை. இப்போ 70 வயது கிட்டத்தட்ட, அதிலே ஆண்களுக்கு உடலில் அந்த உணர்வு இருக்காது. ஆனால் இதுவரைக்கும் பெற்ற அனுபவங்களின் தாக்கம் மனதிலே உண்டு. இது மறந்து போகிறதா? எனவே அந்த குரு சொன்னார், உடலிலே இல்லை என்றார். இப்போ மனதிலே உண்டு. இதை கவிஞர் கண்ணதாசன் அழகாக சொன்னார். முனிவன் மனமும் மயங்கும் பூமி மோக வாசல் தானே. முனிவன் மனமும் மயங்கும் பூமி மோக வாசல் தானே. மனம் மூடி மூடி பார்க்கும் போதும் தேடும் பாதை தானே. முற்றும் துறந்த முனிவர்களே இதை துறக்க முடியவில்லை என்பதை அவ்வப்போது செய்தித்தாள்களில் நாம் பார்க்கின்றோம். பக்தி கதைகளிலே தேவலோகத்து இந்திரனை தவிர்க்க முடியாமல் தத்தளித்தான் என்பதை சில புராண கதைகளிலே பார்க்கின்றோம். எனவே உடல் பசி தவிர்க்க முடியாதது, வயிற்று பசி தவிர்க்க கூடாதது. உணவு இல்லை என்றால் அல்சர் என்ற குடல் நோய் வரும். வயிறு செரிக்கும் அளவுக்கு மேல் உண்டால் வாயு தொல்லை உண்டாகும். எனவே ஒரு நாளைக்கு இரு என்றால் இராய்,
இரு நாளைக்கு 7 என்றால் 7ஆய். ஒரு நாளும் எந்நோய் அறியா இடும்பை கூர் என் வயிறே உன்னோடு வாழ்தல் அரிது என்றார் அவை பிராட்டியார். ஒரு நாளைக்கு உணவு இல்லை என்றால் அமைதி கொள்கிறதா? விருந்து கிடைக்கின்ற போது 2 நாட்களுக்கான உணவை சேர்த்து சாப்பிட்டு விடு என்று சொன்னால் முடிகிறதா? எனவே இந்த வயிற்று பசியோடு ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையும் மல்லு கட்டி கொண்டுதான் இருக்கிறது. கண்ணதாசன் வேடிக்கையா சொல்வார், பசிச்சா தாண்டா வயிறு, பசி இல்லாட்டி போனா ஏதோ தவறு. உடனே மருத்துவரிடத்துல உடவும் இல்லையா? 2 நாளா பசியே இல்லை டாக்டர் அப்படின்னு உடவும் இல்லையா? அப்ப பசியும் இருக்க வேண்டும், உணவும் கிடைக்க வேண்டும். உற்ற நோய் நோன்றல் உயிருக்கு உருகன் செய்யாமை அற்றே தவத்திற்கு உரு என்றார் வள்ளுவ பெருந்தகை. உற்ற நோய் நோன்றல் உயிருக்கு உருகன் செய்யாமை அற்றே தவத்துக்கு உரு. தவத்தின் மூலம் மனம் பக்குவம் பெற்றவருடைய வாழ்வியல் செயல்முறை எப்படி இருக்கும்? தவத்தின் வெளிப்பாடு என்ன என்றால் 2 ஒழுக்க பண்பாடு. உற்ற நோய் நோன்றல் உயிருக்கு உருகன் செய்யாமை. உடலை உறுத்துவது வியாதி என்றால் வயிற்றை சுண்டி இழுக்கின்ற பசியும் ஒரு வகையில் வியாதிதானே. இதன் விளைவுதான் குடல் நோய். எனவே உற்ற நோய் 2, ஒன்று உடற்பசி, மற்றது வயிற்று பசி. இவற்றை நோற்பது என்றால் துன்பம் நேராமல் காப்பது முதல் அறம், முதல் ஒழுக்கம், முதல் தர்மம். 2வது உயிருக்கு உருகன் செய்யாமை. தனக்கும் வேறெந்த ஜீவனுக்கும் துன்பம் எழாத வகையிலே தனது எண்ணம், சொல், செயல்களை முறைப்படுத்திக் கொள்வது 2வது பண்பாடு. இவை 2ம் இணைந்ததுதான் 2 ஒழுக்க பண்பாடு என்று மகர்ஷி அவர்கள் வகுத்திருக்கின்றார்கள். இவற்றை பின்பற்றுவது எப்படி என்றால் அற்றே தவத்துக்கு உரு. தவத்தின் வெளிப்பாடு, தவத்தின் பயன்பாடு இவை என்றார் வள்ளுவர். இதற்கான ஆன்மீக மேம்பாட்டை அருள்வதிலே இஸ்லாத்திலே ரமலான் நோன்பு சிறப்பானது. மதம் கடந்து நற்பண்புகளை வளர்த்து கொண்டு நிறைவாக வாழ வேண்டும் என்பதுதான் எல்லா மகான்களின் நோக்கமும் தொண்டும். இது உலக மக்கள் அனைவருக்கும் இனிமை பயக்கும் பொதுவான அறம் தானே. உடலும் உணர்கின்ற மனமும் சிந்திக்கின்ற அறிவும் சுகதுக்க உணர்வுகளும் எல்லா மனிதர்களுக்கும் பொதுவானவை தானே. இதிலே மதம் எங்கே வருகிறது அல்லவா? உடலும் உணர்கின்ற மனமும் சிந்திக்கின்ற அறிவும் சுக துக்க உணர்வுகளும் எந்த மனிதனிடத்திலே இல்லை? பொதுவானவை தானே. எனவே அடிப்படையில் அன்பே தெய்வீகம். யாரிடத்திலே அன்பும் கருணையும் இல்லையோ அவனிடத்திலே அல்லாஹ் குடிகொள்வதில்லை என்கிறது திருக்குரான். லவ் இஸ் காட், அன்பே கடவுள் என்கிறது கிறிஸ்தவம். அன்பு வேறு சிவம் வேறு என்பர் அறிவிலர், அன்பே சிவமாய் ஆனதை அறிகிலர் என்றார் திருமூலர். எனவே அன்புதான் தெய்வம், அன்பு என்ற ஈர்ப்பு ஆற்றல் தான் இறைநிலை. இந்த அன்பையே காணிக்கையாக ஒருவருக்கொருவர் பரிமாறிக்கொள்ள வேண்டும் என்பதை பற்றி மகர்ஷி அவர்கள் ரமலான் நோன்பை பற்றி இன்னொரு கவியில சொல்கிறார்கள். 30 நாள் இவ்வறிய விரதம் பூண்டு முறைப்படியே கடமையறம் புரிந்து கொண்டு
தப்பு செய்வோரை மன்னிக்கும் தகைமையோடு தருமநெறி நின்றோர்களே, உங்கட்கு இப்புவியில் எங்கும் உள்ள நண்பர் சார்பில் எண்ணத்தால் ஊடுருவி நிறைந்து யானும் ஒப்புவித்தேன் அன்பெனும் ஓர் காணிக்கை. உளம் கழித்து ஏற்றிடுவீர் ஒத்து எல்லோரும் என்று இஸ்லாமிய மக்களுக்கு அன்பையை காணிக்கையாக இந்த கவிதை மூலம் அளித்திருக்கின்றார் வேதாத்ரி மகர்ஷி அவர்கள். அதாவது இந்த ரமலான் நோன்பை 30 நாட்கள் செய்து பழகிவிட்டால் பிறகு அதுவே இயல்பாகிவிடும், பழக்கமாகிவிடும். இதே கருத்துதான் இந்து மதத்திலே, இந்து சமயத்திலே மார்கழி மாதத்தில் திருப்பாவை, திருவம்பாவை பாடல்களை பக்தியோடு பாடி இறைவனை வழிபடுவது என்று 30 நாள் சடங்குகளாக வைத்திருக்கின்றார்கள். இதை இறை நம்பிக்கை உள்ளது என்றாலும் இதனோடு தொழுகை என்ற தியானம், ஈகை என்ற உதவிகள், உண்ணா நோன்பும் ஆத்ம நிறைவு தரும் இரண்டொழுக்க பண்பாடும் இணைந்தால் மனம் பக்குவமாகி இறை ஞானம் பெறும். அதுதான் அறிந்தது சிவம், மறந்தது அன்பு என்பார்கள். அன்பின் வெளிப்பாடு கருணை. கருணை பொங்கும் உள்ளம் அது கடவுள் வாழும் இல்லம். கருணை மறந்தே வாழ்கின்றார், தினம் கடவுளை தேடி அலைகின்றார் என்றார் கவிஞர் கண்ணதாசன். எனவே அன்பே சிவமாய் ஆனதை அறிந்தபின் அன்பே சிவமாய் அமர்ந்திருந்தாரே, அந்த தெய்வீகமே வாழ்க்கையாக மாறி போகும் என்கிறது திருமந்திரம். தன் மதத்தை நேசிக்காத மக்கள் இல்லை. எல்லா மதங்களின் நோக்கம் அறிந்து தெய்வத்தை உணர்ந்திருந்தால் உலகில் அன்பு மறந்திருக்கும். அதன் விளைவாக உலக சகோதரத்துவம் மறந்திருக்கும். உலகில் மத கலவரங்கள், யுத்தங்களே தோன்றாது. இக்குறையை உணர்ந்து கடமை அறம் மேற்கொள்ள வேண்டும். ஏனென்றால் அன்புதான் உலக மகா சக்தி. அன்புதான் அனைத்தையும் சாதிக்க வல்லது. உடல் ரீதியாக, மன ரீதியாக, பொருளாதார ரீதியாக, சமுதாய ரீதியாக, ஆத்ம ரீதியாக அன்புதான் செல்லுபடியாகும். மிரட்டி பணிய வைப்பது நிரந்தரமான திருத்தம் அல்ல. அது அடக்குமுறை, வன்முறை. அது நிரந்தர மாற்றத்தை தராது என்பது வரலாற்று உண்மை, கசப்பான உண்மை. எனவே மற்றவர் தவறுகளையும் குற்றங்களையும் மன்னித்து அன்பு காட்டி அரவணைத்து செயல்பட்டால் காலம் சற்றே அதிகமானாலும் நிரந்தர மாற்றத்தை ஒவ்வொரு மனிதனுக்குள்ளும் ஏற்படுத்தும். அன்புதான் தெய்வ சக்தி. அந்த பூரண அன்பை வெளிப்படுத்த வந்த ஜீவனே மனிதன். அன்பின் முழுமையை மனிதனிடத்திலே தான் உணர முடியும், வெளிப்படுத்த முடியும். பழகும் வகையில் பழகி பார்த்தால் பகைவன் கூட நண்பனே. பாசம் காட்டி ஆசை வைத்தால் மிருகம் கூட தெய்வமே. அப்போ விலங்கை கூட தெய்வமாக அன்பு காட்ட வல்ல பக்குவத்தை தருவது இறை உணர்வு, ஆத்ம தரிசனம். மதத்தின் மீது வைத்த அன்பு பக்தியானது. மனிதன் மீது வைத்த அன்பு பாசமானது. ஏழை மீது வைத்த அன்பு கருணையானது. இதயம் மீது வைத்த அன்பு உண்மையானது என்றார் கவிஞர் ஆத்மநாதன்.
தாய் தந்தையை, வாழ்க்கை துணையை, குழந்தைகளை, நண்பர்களை, உறவுகளை நேசிப்பது மட்டும் அன்பு அல்ல. இவை பந்தம், பாசம், நட்பு என்ற எல்லைக்கு உட்பட்டவை. ஆனால் அன்பு எல்லையில்லாத தெய்வத்தன்மை வாய்ந்தது. எல்லாரும் எல்லாமும் பெற வேண்டும், உலகில் இல்லாத நிலை வேண்டும் என்று பிரார்த்திக்கின்ற பரந்த மனம். எல்லோரும் இன்புற்றிருக்க நினைப்பதுவே அல்லாமல் வேறொன்றும் அறியேன் பராபரமே. இதுதான் அன்பின் மலர்ச்சி. சூரியனை விட்டு விலக முடியாதபடி இப்பூமியை ஈர்த்து பிடிக்கின்ற இறை அன்பு இல்லை என்றால் பூமி எப்படி இயங்க முடியுமோ நாம் எப்படி வந்திருக்க முடியும்? பூமியின் அமைப்பும் சாத்தியமில்லை, நமது பிறப்பும் சாத்தியமில்லை, வாழ்க்கையும் சாத்தியமில்லை. அதே இறைவனின் அன்பு ஜீவன்களில் வெளிப்படுவதால் துன்பப்படுகின்ற ஜீவன் மீது இயல்பாக அனுதாபம் வரும், கண்களில் நீர் வரும். எந்த ஜீவன் துன்பப்பட்டாலும் தன் துன்பம் போல் பாவித்து வருந்துவதும், அந்த துன்பத்தை நீக்க வேண்டும் என்ற கருணை வெளிப்படுவதும். வாடிய பயிரை கண்டபோதெல்லாம் வாடினேனே என்றார் வள்ளலார். இது இறை அன்பின் மலர்ச்சியை தானே. இது எப்போது காணாமல் போகிறது என்றால், அறிவில்லாத மனிதர் உள்ளம் அருள் இல்லாதது, அருள் இல்லாத மனிதர் உள்ளம் பணிவில்லாதது, பணிவில்லாத மனிதர் உள்ளம் பண்பில்லாதது, பண்பில்லாத மனிதர் உள்ளம் அன்பில்லாதது என்று கவிஞர் ஆத்மநாதன் அதே பாடலில் அடுத்த பத்தியிலே சொல்கின்றார். அப்ப அறிவு, அருள், அடக்கம், பணிவு, பண்பு, இந்த நான்கும் இருந்தால்தான் அன்பு வெளிப்படும், இறைத்தன்மை வெளிப்படும். நமக்கு பொருள் தொடர்பும் மக்கள் தொடர்பும் இன்றி வாழ்வு சிறக்காது. அன்பு இல்லாவிட்டால் மற்றவர் உணர்வையும் தேவைகளையும் மதிக்கின்ற பண்பு இருக்காது. அன்பிருக்கும் மனதில் சுயநலம் இருக்காது, சுயநலம் ஆட்கொண்ட மனதில் அன்பு இருக்காது. பகிர்ந்தளிக்கின்ற பண்பும் தலைமறைவாகி முடிந்தவரை மற்றவர் பொருளையும் பறித்து தனதாக்கிக் கொள்கின்ற தெய்வத்துக்கு முரண்பட்ட வாழ்க்கையை தான் இன்றைக்கு அரசியல்வாதிகளும் கடவுள் பெயரால் நடக்கின்ற வியாபாரங்களும் மக்களின் தேவைகளை ஒட்டி நடக்கின்ற தொழில் வியாபாரங்களும் சாதித்துக் கொண்டிருக்கின்றன. இது சாதனையா வேதனையா? எனவே அன்புள்ளவர் தனது உடல் ஆற்றல் உழைப்பினால் ஈட்டிய பொருள், தான் பெற்ற அனுபவ அறிவு, இயற்கை உண்மைகள், வாழ்க்கை அனுபவங்கள் எல்லாவற்றையும் பிறர் கழித்து மற்றவர் மேம்பட தொண்டாற்றி நிறைபெறுவார்கள். அன்புடையார் என்பும் உரியர் பிறர்க்கு என்றார் வள்ளுவர் பெருந்தகை. எல்லாவற்றையும் மக்களுக்காக அர்ப்பணிப்பார்கள். அந்த தொண்டு வாழ்க்கை, சமுதாய வாழ்க்கை தான் அன்பின் வெளிப்பாடு. யாதும் ஊரே யாவரும் கேளிர் என்று முதல் உலகத்தில் அறிவித்தாரே, அந்த கனின் பூங்குன்றனாரின் கவி. எல்லைகள் வகுத்து பிரிவினை வாதத்தில் இருந்த உலகத்தில் முதலாக யாதும் ஊரே யாவரும் கேளிர், உலகமே நம் வீடு, உலக மக்கள் அனைவரும் நமது உற்றார் உறவினர் என்று சொந்தம் கொண்டாடிய ஒரு மகான் அல்லவா கவிஞர் பூங்குன்றனார். இந்த விரிவு அடிப்படையில் நம்மிடத்திலே உடலுக்கும் உயிருக்கும், உயிருக்கும் மனதுக்கும், மனதுக்கும் உடலுக்கும், பிறகு தனி மனிதருக்கும் குடும்பத்திற்கும்
பிறகு குடும்பத்திற்கும் சமுதாயத்திற்கும், பிறகு சமுதாயத்திற்கும் உலகுக்கும் என நட்பு விரிந்து 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 அன்பான தெய்வத்தோடு லயமாக வேண்டும். இதுதான் அன்பின் வளர்ச்சி, அன்பின் பரிமாணம். ஊற்று நீர் ஜீவராசிகள் வளர்வதற்கும் வாழ்வதற்கும் துணையாகிறது. அதே போல் அன்பு என்ற இறைத்தன்மை இன்ப ஊற்றாய் பெருகி அனைத்து உயிர்க்குள்ளும் பரவி எங்கும் நிறைந்த திருவருளாக அமைந்திருக்கிறது. இப்போ ஒரு புலி ஒரு மானை அடித்து தனக்கு உணவாக்கிக் கொள்கிறது. புலிக்கு மான் குட்டி மேல் அன்பு இல்லை என்றுதான் நாம் நினைக்கிறோம். ஆனால் உணவில்லாம் வாழ முடியாது. அதே சமயத்தில் தனது உணவை தானே உற்பத்தி செய்து கொள்ள முடியாது. அதுதானே விலங்கு, அதுதானே பறவைகள். அப்ப அந்த கொடும் செயலிலேயும் ஒரு கருணையை பின்பற்றுகிறது பாருங்க. பதுங்கியிருந்து ஒரே பாய்ச்சலில் ஒரு மானை கொன்று புசித்திருக்கலாம். அப்படி எந்த புலியாவது செய்கிறதா பாருங்களேன். மான் கூட்டத்துக்குள்ள நுழையும், மான்கள் சிதறி ஓடும். அவற்றிலே ஒரு மானை தேர்ந்தெடுத்து அதை துரத்தி கொண்டு போகும். பிறகு ஒரு கட்டத்தில் பதுங்கும். அப்பா தப்பினோம் என்று மான் திரும்பி பின்னால் பார்க்கின்ற போது ஒரே பாய்ச்சலில் குரல் வளையை பிடித்துவிடும். அந்த பிடித்த வினாடியே உயிர் பிரிந்துவிடும். அதன் பிறகு மானின் உடல் துடிப்பது எல்லாமே காற்று வெளியேற, ரத்தம் வெளியேற நடக்கின்ற பஞ்சபூத வெளிப்பாட்டின் விளைவுகளை தவிர அந்த துன்பத்தை உணர்வதற்கான உயிர் அங்கே இருக்காது. கழுத்தை இறுக்கிய போதே உயிர் முடிந்து போகும், உணர்வும் அற்று போகும். அப்ப இதுவரைக்கும் துரத்தியது ஏன்? ஏன் அப்படி ஒரு விதி என்ற கேள்விக்கு வேதாத்ரி மகர்ஷி சொல்கின்ற விளக்கம் என்ன என்றால், அப்படி துரத்துகின்ற போது புலியின் காந்த ஆற்றல், ஜீவகாந்த ஆற்றல் மானுடைய உடலிலே பாய்ந்து அதிலே திணிவு ஏற்பட அந்த மானுக்கு ஒரு மயக்க நிலை ஏற்படுத்தும். அந்த மயங்கிய நிலை வந்துவிட்டது என்பதை உணர்கின்ற போதுதான் புலி பதுங்கும். அந்த மயக்கத்தில் மான் நின்று திரும்பி பார்க்கும். அப்போ அதன் துன்பத்தை குறைக்க வேண்டும் என்பது புலியின் கருணை தானே, இல்லையா? நீ இல்லாமல் நான் வாழ முடியாது, நீதான் எனக்கு உணவு. மெர்சி கில்லிங் சொல்கிறோமே, மனித இனத்தில துன்பப்படுகின்ற ஒரு ஜீவனுடைய துன்பத்தை நீக்க முடியவில்லை என்றால் அதை மெர்சி கில்லிங், கருணை கொலை. துன்பப்படுவதை விட செத்து போட்டோம். அந்த மெர்சி கில்லிங் தான் அந்த புலி செய்கிறது, ஒவ்வொரு ஜீவனும் செய்கிறது. எனவே ஒவ்வொரு ஜீவனுக்குள்ளும் இருக்கின்ற அன்பு கருணையாக வெளிப்பட்டு தனது தேவைக்காக ஒன்றை கொள்கிறோம் என்றாலும் அந்த உயிர் போகின்ற துன்பத்தை குறைக்கின்ற கருணையும் அதற்குள்ளாகவே செயல்படுகிறது. காரணம், அன்பு இல்லாத இடமே கிடையாது, கருணை வெளிப்படாத இடமே கிடையாது. இப்படி அன்பும் கருணையும் இறைவனின் குணங்கள். இறைவன் இல்லாத இடம் உண்டா? இல்ல. அப்ப அன்பும் கருணும் இல்லாத இடம் மட்டும் எப்படி தனியா இருக்கும்? என்ன வார்த்தையை மாற்றி பேசுகிறோம். பிரபஞ்ச இயக்கங்களிலே அட்ராக்டிவ் ஃபோர்ஸ், ரிப்பல்சிவ் ஃபோர்ஸ், ஈர்ப்பு சக்தி, விலக்கு சக்தி என்று சொல்கின்றோம். ஜீவன்களிலே அதை அன்பு, கருணை என்று பேசுகின்றோம். அப்போ அடிப்படையில் ஆற்றல் ஒன்றுதான். ஒரு குழந்தையை பார்க்கின்றோம்,
அன்பு மேலிடுகிறது. அதை எடுத்து அள்ளி அணைத்துக் கொள்கின்றோம். அதே சமயத்தில் அந்த குழந்தைக்கு தேவையான உணவு, மற்ற தேவைகள் அனைத்தையும் நாம் அளிக்கின்றோம். அப்ப ஈர்த்து பிடிப்பது அன்பு, அதை பராமரிப்பது கருணை. அதே போலத்தான பூமி, சூரியன் எல்லாம் நடந்துட்டு இருக்கு. ஒன்றை ஒன்று ஈர்த்து பிடிப்பது அட்ராக்டிவ் ஃபோர்ஸ், அன்பு. ஒன்றோடு ஒன்று மோதி விடாமல் குறிப்பிட்ட தூரத்தில் விலக்கி வைப்பது கருணை, ரிபல்சிவ் ஃபோர்ஸ். எனவே இந்த அன்பு, கருணை, அட்ராக்டிவ், ரிபல்சிவ் என்ற அந்த சுத்த வெளியின், இறைவனின், அல்லாவின், பிதாவின் தன்மைகள் எங்கும் நீக்கமர நிறைந்தவை. அதனால் அன்பும் கருணையும் இல்லாத இடமோ இல்லாத காலமோ இல்லை. இட் இஸ் ஆம்னிபிரசன்ஸ், இஸ் ஆம்னிபொட்டன்ட். அது எப்போதும் எங்கும் நிறைந்திருப்பது. எனவே சக மனிதரை மட்டும் அல்லாது விலங்குகளை கூட நேசிக்க முடியும். எல்லோரும் இன்புற்றிருக்க நினைப்பதுவே அல்லாமல் வேறொன்றும் அறியேன் பராபரமே. அந்தனர் என்போர் அறவோர் மற்ற எவ்வுயிருக்கும் செந்தன்மை பூண்டொழுகலான் என்று தன் உடல், உயிர், அறிவு, ஆற்றல் அனைத்தையும் சமுதாய நலனுக்கே அர்ப்பணித்து இன்புற்றவர்களே மகான்கள். இவரிடத்திலே மத வேறுபாடுகளே கிடையாதுங்க. அன்பின் வெளிப்பாடே அறம் சார்ந்த செயல் என்று பொதுவாக சொன்னாலும் ஆழமாக சிந்தித்து பார்க்கின்ற போது பகையை வெல்வதற்கும் அன்புதான் துணை. ஆத்திரம் கண்ணை மறைத்திடும் போது அறிவுக்கு வேலை கொடு. உன்னை அழித்திட வந்த பகைவன் என்றாலும் அன்புக்கு பாதை விடு என்றார் கவிஞர் வாலி. அறத்திற்கே அன்பு சார்பு என்ப, மரத்திற்கும் அக்தே துணை என்றார் வள்ளுவ பெருந்தகை. அன்பின் வழியது உயிர்நிலை, அது இல்லாருக்கு என்பு தோல் போர்த்த உடம்பு என்று சொல்லிவிட்டார். அன்பு இருந்தால்தான்ப்பா நீ மனிதன். அன்பு இல்லை என்றால் எலும்பின் மீது தோல் போர்த்திய ஒரு ஜடம் மட்டுமே நீ. மனிதன் என்ற சொல்லுக்கு தகுதி அற்றவன் நீ என்று தீர்ப்பளித்து விட்டார் வள்ளுவ பெருந்தகை. உலகம் தோன்றியதற்கும் உயிர்கள் உருவானதற்கும் மூலமானது அன்பாகிய இறைநிலையே. அன்பின் வழியாகவே உயிர்கள் மலர்ந்தன. எனவே தனக்குள் மூலமாக அமைந்த அன்பை உணரவில்லை என்றால் எலும்பு மேல் தோல் போர்த்திய ஜடம் தான் இந்த மனிதன். இந்த ஜடம் வாழ தெரியாமலேயே வாழ்ந்து சாக விரும்பாமலேயே செத்து போகின்ற அவலமாகத்தான் முடியுமே தவிர அது நிறைவான வாழ்க்கையை வாழ்ந்திருக்கவே முடியாது. எனவே ஒவ்வொருவரும் அச்சமின்றி உழைத்து ஈட்டி உடலை ஓம்பி அறம் நின்று அறம் உணர்த்தும் நெறியில் வாழ்ந்து தான் பெற்ற பேரன்பை உலக நல தொண்டனாக, உலக மக்கள் நண்பனாக, உங்களில் ஒருவனாக எனது அன்பை உங்கள் அனைவருக்கும் காணிக்கையாக்கினேன். அருள் கூர்ந்து ஏற்று நலம் பெறுங்கள். அன்பர்களே வாரீர், அறிவின் இருப்பிடம் அறிந்து இன்பமுற அன்பர்களே வாரீர் என்று அன்போடு உலக மக்களை அழைக்கின்றார் வேதாத்ரி மகரிஷி அவர்கள். எங்கும் உள்ள நண்பர் சார்பில் எண்ணத்தால் ஊடுருவி நிறைந்து யானும் ஒப்புவித்தேன் அன்பெனும் ஓர் காணிக்கை உளம் கனிந்து ஏற்றிடுவேர் ஒத்து எல்லோரும். எனவே அன்புதான் தெய்வம், அன்புதான் உலக மகா சக்தி. அப்படி அன்பை மையமாக கொண்டு ஒரு ஜீவனின் துன்பத்தை நாம் உணர்கின்ற போதுதான் அதை நீக்க வேண்டும் என்ற கருணை நம்மிடத்தில் வெளிப்படும். அதற்காகத்தான் ரம்ஜான் மாதம் முழுவதும்
சூரிய உதயத்திற்கு பிறகு அஸ்தமனம் வரைக்கும் திரவ உணவு கூட ஏற்றுக்கொள்ளக்கூடாது. சில அன்பர்கள் எச்சில் கூட விழுங்க மாட்டாங்க. 5 வகை தொழுகை செய்வார்கள். அப்படி 30 நாட்கள் செய்து பழகிவிட்டால் அதுவே வாழ்நாள் முழுவதற்கும் பழக்கமாகிவிடும், இயல்பாகிவிடும். பிறகு யாரை நாம் வெறுக்க முடியும்? யாரை நாம் பகைமை பாராட்ட முடியும்? யாரை கொல்வதற்கு மனம் துணியும்? அல்லவா? எனவே 5 கோட்பாடுகளை இணைத்திருக்கிறார் நபிகள் நாயகம். தியானம், தொழுகை என்ற தியானம், பிறர் துன்பம் போக்குகின்ற உதவி செய்தல் ஈகை, உண்ணா நோன்பு, ஆத்ம நிறைவு தரும் இரண்டொழுக்க பண்பாடு. அப்போ இறை உணர்வு, தொழுகை, ஈகை, உண்ணா நோன்பு, ஹஜ் யாத்திரை, இந்த 5ம் இருக்கணும். இதை தொடர்ந்து பின்பற்றுகின்ற போது வாழ்க்கை எப்படி இருக்கும்னு நினைத்து பாருங்க. ஒரு மனிதனுடைய ஒரு வாழ்க்கை உயிர் போவதற்குள் எந்த மாதிரியான பக்குவத்தை அடைந்திருக்கும் பாருங்க. பொதுவாக அடிப்படையில் ஒரு மனிதனுக்கு தேவை இறை நம்பிக்கை. இறைவன் இல்லை என்று பேசுவது இதெல்லாமே இந்து சமயத்தில் தான் இப்படிப்பட்ட சுதந்திரம் இருக்கிறது. வேற எந்த மதத்திலும் இறைவன் இல்லை என்ற கோட்பாடு உண்டா பாருங்களேன். உலகத்தில் 300க்கும் மேற்பட்ட மதங்கள் இருப்பதாக கூகுள்ல பார்க்கிறோம். எந்த மதத்திலாவது நாத்திகம் என்ற ஒரு சொல் உண்டா பாருங்களேன். அது ஏன் இந்து சமயத்தில் மட்டும் என்ன நாத்திக கொள்கை? இதை தெளிவாக விளங்கிக் கொள்ளவில்லை. அதாவது உருவங்களை சமைத்து இதுதான் கடவுள் என்று சொல்லி ஆலை வழிபாட்டை உருவாக்கினார்கள் அல்லவா? அவருடைய தாற்பயத்தை தெளிவாக வெளிப்படுத்தியிருந்தால் இது நம்முடைய மனதை தொழுகை என்ற தியானத்தில் நிலைப்படுத்துவதற்கான ஒரு புறச்சடங்கு. ஆலயம், ஒரு உருவத்தை வைத்து வணங்குவது என்பது எதற்காக? அந்த உருவத்தையே கவனிக்கின்ற போது மனம் வேறெங்கும் அலைபாயாது. அப்போ தியானம் அல்லது தொழுகை என்பது மனமற்ற நிலை, எண்ணமற்ற நிலை. அது அவ்வளவு எளிதில் வந்துவிடுமா? எண்ணமற்ற நிலைக்கு அவள் எளிதில் போக முடியுமா? அத மனப்பக்குவம் என்று சொல்வது. இந்த மனப்பக்குவத்தை பெறுவதற்கான வழிதான் தியானம், தவம் என்று சொல்லப்படுகிறது. தொழுகை, பிரார்த்தனை, வார்த்தைகள் வேறு வேறு, எல்லாவற்றுக்கும் ஒரே பொருள், மன அடக்கம். ஒரே பொருள், மன அடக்கம். மன அடக்கம் என்பது என்ன? அலைப்பாயாமல் நிற்பது, எண்ணங்களை பிரசவிக்காமல் கருவிலே நிலைப்பது. இதுதான் பிரார்த்தனை, ஜபம், தவம், தியானம், தொழுகை, பல வார்த்தைகள். ஒரே பக்குவம், எண்ணமற்ற நிலையை நாம் எட்ட வேண்டும். இதற்காகத்தான் மதம் கடந்த ஞானிகளும் சித்தர் பெருமக்களும் உருவங்களை சமைத்து இதை பார்த்து பார்த்து பழகு. இது எளிய முறை. மனதை நிலைப்படுத்துவதற்கு சிலை வணக்கம் ஒரு எளிய முறை. இதனோடு சில வேடிக்கைகள், அர்ச்சனை செய்வது, தீபாரதனை காட்டுவது, இதற்குள்ளே தத்துவத்தை வைத்திருக்கிறார்கள் என்பது ஏற்கனவே நாம் 10 வகுப்புகளுக்கு மேலாக சிந்தித்திருக்கின்றோம். எல்லாவற்றிலும் நோக்கம் என்ன? மனதை பக்குவப்படுத்துவது, வேற ஒண்ணுமே கிடையாது. அப்ப இறை உணர்வு ஏன் தேவை?
எல்லா மதங்களும் ஏன் இறை உணர்வை மையப்படுத்துகின்றன என்றால், இறைவனை உணராமல் அன்பும் வெளிப்படாது, கருணையும் இருக்காது. இன்றைக்கு உலகத்தில் உள்ள அத்தனை சிக்கல்களுக்கும் காரணம் என்ன என்றால், இறை உணர்வை அனுபவத்தில் பெறவில்லை. யாரோ சொல்வதை கேட்டு அப்படியே நம்புகிறோமே தவிர, நான் சுயத்தில் உணர்ந்தேனா? இறைவன் எங்க இருக்கிறான் தெரியுமா? எப்படி இருக்கிறான் தெரியுமா? அதற்கு இந்த பூஜை புனஸ்காரங்கள் சம்பிரதாயம் மட்டுமே உதவவில்லை என்பதாவது தெரியுமா? இந்த புறச்சடங்கு எல்லாமே மனதுக்கான ஒருநிலைப்படுத்துவதற்கான பயிற்சிகளை தவிர இது தெய்வம் அல்ல. இது இறைவனை அடைவதற்கான வழி அல்ல. இது ஒரு எல்கேஜி பாடம். ஒரு பெண் படத்தை போட்டு அம்மா, ஒரு ஆடு படத்தை போட்டு ஆடு. இது எல்கேஜி வகுப்புல ஒரு படத்தை போட்டு இது அம்மா, இது ஆடு, இது பந்துன்னு படிக்கலாம். +2 படிக்கும்போது படம் போட்டு சொல்லிட்டு இருக்க முடியுமா? எழுத்துக்கள் போதும் இல்லையா? அதே போல உருவத்தை வைத்து தெய்வம் என்று நம்ப வைத்து வழிபடுகின்றோம். சாகும் வரைக்கும் அதிலே நின்று விடலாமா? அந்த சிலை ஒன்றை மறைத்திருக்கிறது. பொன்னை மறைத்தன பொன்னணி பூசணம், பொன்னில் மறைந்தன பொன்னணி பூசணம், தன்னை மறைத்தன தன் கர்ணாதிகள், தன்னில் மறைந்தன தன் கர்ணாதிகள். நாத்திகவாதியா? இவர்தான் தெய்வத்தை அனுபவத்தில் உணர்ந்த மகான்களில் ஒருவர் திருமூலர். அப்போ இந்த சிலைக்குள் ஒன்று மறைந்திருக்கிறது. எது? அரூபமாகிய தெய்வம். அதை எப்படி அறிய முடியும்? படம் போட்டு காட்ட முடியுமா? இல்ல. இப்போ இதுதான் கடவுள் வச்சுக் கொள்ளுங்களேன். ஒரு வாதத்திற்கு நாம் கோவிலில் பார்க்கின்ற ஒரு சிலை தான் கடவுள் வச்சுக்கோங்க. பெரிய கடவுள், விஸ்வரூப தரிசனம். சரி, இவர் எங்கே நிற்பார்? இவருடைய உடலுக்கு அப்பாற்பட்டது எது? எங்கே போகும்? அப்ப எது ஒன்று எல்லை கடந்திருக்குமோ அதுதான் அனைத்திற்கும் மூலமாக இருக்க முடியும். அவ்வளவு ஏங்க? இப்ப நம்முடைய பிறப்பை எடுத்துக்கொள்வோமே. இன்றைக்கு நம்முடைய தோற்றத்தை கண்ணாடியில பார்க்கலாம், செல்போன்ல போட்டோ எடுத்து பார்க்கலாம், ஒரு பிரிண்ட் போட்டு எடுத்து வச்சுக்கலாம். இது நான். சரி, நீங்க குழந்தை என்ற ஒரு பருவத்தில் இருந்தீங்க இல்லையா? அதை காட்டுங்களேன். போட்டோவை காட்டுறீங்க. இது போட்டோங்க. நீங்க எப்படி இருந்தீங்க குழந்தை பருவத்தில்? அப்படி காட்டுங்க. முடியாது. ஏன் முடியாது? இது ஒன் வே டிராபிக். வளர்ந்து கொண்டே போகுமே தவிர பின்னால் திரும்பி பார்க்க முடியாது. சரி, இதே மாதிரி இருந்தீங்களா குழந்தையில? அதே எப்படி? அது ஒரு 2 அடி 3 அடி, ஒரு 15 கிலோ, 20 கிலோ, 30 கிலோ. பிறக்கும் போது 1.5 அடி, 3 கிலோ. உள்ள கருப்பையில் அப்படியே தான் இருந்தீங்களா? இல்ல. எப்படி இருந்தீங்க? ஒரு எக்ஸ் குரோமோசோம், ஒரு ஒய் குரோமோசோம், அல்லது ஒரு எக்ஸ் குரோமோசோம், இன்னொரு எக்ஸ் குரோமோசோம் சேர்ந்து தானே கருவானீங்க. காலையில் போய் டாக்டர்கிட்ட காட்டினா சொல்லுவாரா, நேற்று ராத்திரி தான் கருவாயிருக்குன்னு சொல்லுவாரா? இல்லை கர்ப்ப தானம் செய்த தந்தைக்கு தெரியுமா அது கருவாயிடுச்சுன்னு?
இல்லை ஏற்றுக்கொண்ட தாய்க்கு தெரியுமா கருவாயிடுச்சுன்னு? என் பிறப்பே ஒரு ரகசியம், என் பிறப்பே ஒரு ரகசியம். சரி, அது ரகசியமாவே இருந்து போச்சா? 48 நாட்கள் கழித்து மருத்துவர் சொல்கிறார், உண்டாக இருக்கிறீர்கள். 3வது மாசம் பெண்ணை பார்க்கின்ற போது உண்டாயிருப்ப போல் தெரியுது, வயிறு கொஞ்சம் வித்தியாசமா தெரியுது. 4-5 மாதங்களிலே சந்தேகமே இல்லை, உண்டாயிருக்கிறாள். என்ன குழந்தை, ஆனா பெண்ணா தெரியாது. பிரசவமான பிறகு எல்லா கேள்விக்கும் விடை வந்துவிட்டது. இப்போ 48 நாட்கள் வளர்ந்த பிறகு மருத்துவத்தில் தேர்ச்சி பெற்ற மருத்துவர் கண்டாரே உண்டாகி இருக்கிறது என்று ஏன் டாக்டர் அன்னைக்கே நீங்க சொல்லலன்னு கேட்டா, ஓரளவுக்கு வளர்ந்த பிறகு தாங்க கண்டுபிடிக்க முடியும்ன்றாங்க. அப்போ வளர்ந்ததற்கு மூலம் அரூபமா ரூபமா, உருவமா அருவமா? சொல்லுங்க. என் பிறப்பே அரூபம், எந்த கருவுக்கும் எட்டவில்லை, எந்த கணக்குக்கும் எட்டவில்லை, தேர்ச்சி பெற்ற மருத்துவரின் அனுபவத்திற்கும் எட்டவில்லை, தந்தைக்கும் எட்டவில்லை, தாய்க்கும் எட்டவில்லை. உண்டா இல்லையா? இல்லை என்றால் இல்லாதது எப்படி வளரும்? உண்டு என்றால் ஏன் அப்பவே தெரியல? இன்னும் இறைவனை புரிந்து கொள்ள பெரிய பிரம்மசூத்திரம்னு போட்டு நம்மளை குழப்பி மயக்கி வச்சிருக்கிறாங்க, அவ்வளவுதான். எளிதில் புரிந்து கொள்ளலாம். இறைவனை எங்கேயோ தேட வேண்டாம், என்னுள் தேடுங்க, உங்களுக்குள் தேடுங்க. நமது பிறப்பே அரூபம், அரூபத்தில் இருந்துதான் உருவம் வந்தது. அப்போ கருவறையில் இருக்கின்ற சிலை எதை காட்டுகிறது? அது ஒன்றை மறைத்து வைத்திருக்கிறது. எதை மறைத்திருக்கிறது? அது அணுக்களால் ஆன ஒரு தொகுப்பு, இல்லையா? அசோசியேஷன் ஆஃப் எனர்ஜி பார்ட்டிகிள்ஸ் இஸ் மாஸ். அப்ப அணுக்களின் சேர்க்கை தான் பாறை கல்லாக வந்து சிலையாக நிற்கிறது. அணுக்களை பிரித்து விட்டால் சிலை எங்க? இதைத்தான் சொன்னாங்க. நட்ட கல்லை சுற்றி வந்து 4 புஷ்பம் சாத்தியே, சுற்றி வந்து மொன என்று சொல்லும் மந்திரம் ஏதடா, நட்ட கல்லும் பேசுமோ நாதன் உள்ளிருக்கையில், சுட்ட சட்டி சட்டுவம் கரிச்சுவை அறியுமோ. அடுப்பு மேல பாத்திரத்தை வச்சு காய்கறியை வதக்குறோம். அந்த கரண்டி காய்கறியை புரட்டி புரட்டி போடுது. ருசி சரியா இருக்குன்னு கரண்டியை கேட்டா சொல்லுமா? நாம தான் எடுத்து நாக்கில் வச்சு நக்கி பார்க்கணும். அப்போ காய்கறியை பார்க்கலாம், சட்டியை பார்க்கலாம், சட்டுகத்தை பார்க்கலாம், ருசியை பார்த்தீர்களா? சரி, ருசி பார்த்தீங்களே, எனக்கு கொஞ்சம் காட்டுங்க. அப்போ எல்லாவற்றுக்கும் மூலம் அரூபம். அந்த அரூபத்திற்கு பிரிவினைகள் கிடையாது. ஏன்னா ஒரு உருவம் என்று வந்தால் எல்லை கோடுகள் உண்டு. எல்லை கோடு உண்டு என்றால் எல்லைக்கு அப்பால் என்னென்று கேள்வி உண்டு. கேள்விக்கு பதில் கிடைக்காது. அதனால் எங்கும் நிறைந்திருப்பது ஒரே சுத்தவெளி, ஒரே பரவெளி, ஒரே பரமசிவம், ஒரே பரமபிதா, ஒரே அல்லாஹ். அல்லாஹ் என்றால் ஈடு இணை இல்லாதவன், உவமைகளுக்கு அப்பாற்பட்டவன், தனக்கோமை இல்லாதான் தாழ் சேர்ந்தற்கு அல்லால் மனக்கவலை மாற்றல் அரிது. வலு பிறந்தகை. நபிகள் என்ன சொன்னாரோ அவருக்கு முன்பு வள்ளுவர் சொல்லியிருக்கிறார். 2050 ஆண்டுகள்
நபிகளுக்கு 1700 ஆண்டுகள். அப்புறம் 350 ஆண்டுகளுக்கு முன்பே தனக்கோமை இல்லாதான் இறைவன் ஒருவனே. அந்த ஒருவனை வேறு எதனோடும் ஒப்பிட முடியாது. அதனால் ஓமைகளுக்கு அப்பாற்பட்டவன். அந்த இறைவனை அறிவது எப்படி? மனம் அரூபம், அறிவு அரூபம். மனசுன்றமே கொஞ்சம் காட்டு. அறிவு அறிவுன்றீங்களே, கொஞ்சம் அறிவு காட்டுங்க. அப்போ இறைவன் அரூபம் என்பதை ஏற்பதில் உங்களுக்கு என்ன சிரமம் சொல்லுங்க. எனக்குள் இருக்கின்ற மனமே நான் அறிய முடியவில்லை. எனக்குள் இருக்கின்ற அறிவை நான் எடுத்து காட்ட முடியவில்லை. உடலை காட்ட முடிகிறது, புலன்களை காட்ட முடிகிறது. அறுத்து பார்த்தால் சதை, ரத்தம், கொழுப்பு, எலும்பு, சதை, 7 தாதுக்களை காட்ட முடிகிறது. உயிரை காட்ட முடியவில்லையே. அப்ப எல்லாவற்றையும் பின்னோக்கி பார்க்கின்ற போது ஒரே பரம்பொருள், அது எல்லையில்லாத ஆற்றல் உடைய அரூபமாகிய சுத்த வெளியாக இருக்கின்ற ஒரு ஆற்றல். அதுதான் எல்லாமாக மாற்றம் பெற்றது. இதை எப்படி அறிய முடியும்? தொழுகை மூலமாக, தவத்தின் மூலமாகத்தான் மனம் அடங்கி புலன் ஒடுங்கி உள்நோக்கி போகின்ற போது நமக்குள் இருக்கின்ற பகுத்தறிவு என்ற அரூபமை பேரறிவு என்ற அரூபத்தை உணர்ந்து கொள்ளும். பாம்பின் கால் பாம்பறியும், அறிவுதான் அறிவை அறியும். அப்ப நம்முள் பின்னப்பட்ட பகுத்தறிவு எல்லையற்று எங்கும் விரிந்திருக்கின்ற பேரறிவாகிய அல்லாவை, பேரறிவாகிய ஆதிசிவத்தை, பரமபிதாவை அறிந்து கொள்ளும். அப்போ ஒரே தெய்வம் தானே. அப்ப இதை அறிகின்ற வழி என்ன? தொழுகை, தவம். இப்போ இறைவனை அறிந்து விட்டால் எல்லாரும் அனுபவத்தில் பெற்ற, அனுபவத்தில் அறிந்து உணர்ந்த தெய்வம் ஒன்றே. யாரும் இரண்டாவது தெய்வத்தை அறியவில்லை. யாரும் இரண்டாவது தெய்வத்தை அறியவில்லை. ஒரே தெய்வத்தை தான் அறிந்திருக்கிறார்கள். உலகெங்கும் உள்ள மகான்கள் அறிந்திருக்கிறார்கள். அரபு மொழியிலே அல்லான்னார், தமிழ் மொழியிலே தனக்கோமை இல்லாதான் அப்படின்னாங்க, ஆங்கிலத்திலே அன்பு, லவ் என்றார்கள், தமிழே சிவம் என்று சொன்னார்கள். வார்த்தைகள் பேதமே தவிர குறிப்பிடப்பட்ட பொருள் ஒன்றுதானே. இதை அறிகின்ற போது அறிந்தது சிவம், மறந்தது அன்பு. யாரிடத்தில் அன்பும் கருணையும் இல்லையோ அவனிடத்தில் அல்லாஹ் குடிகொள்வது இல்லை. அப்ப இறைவனை அறிந்தால்தான் அன்பை முழுமை பெற முடியும். அன்பின் முதிர்ச்சி எல்லோரும் இன்புற்றிருக்க நினைப்புகின்ற பொது நலம் நாடுதல். அப்போ இறை உணர்வு பெற வேண்டும் என்று சொன்னால் தொழுகைதான் ஒரே வழி. அந்த தொழுகைக்குள் சிலை வணக்கமும் அடங்கும். சிலையிலே தொடங்கி அரூபத்தில் பயணித்து தத்துவத்தில் தெளிவு பெற்று மனம் அடங்கி புலன் ஒடுங்கி இறைவனோடு ஒன்றுவதே ஜீவ பிரம்ம ஐக்கிய முக்தி. அப்படி இறைவனை அறிந்த போது அடுத்தது என்ன வருது? எல்லா உயிர்களும் நம்மை போலதான். அப்ப அடுத்தவர் துன்பத்தை தனது துன்பம் போல பாவித்து அந்த துன்பத்தை நீக்குவதற்கு அறிவின் எழுச்சியே ஈகை. இந்த ஈகை 3 வகைப்படும். பொருளால், உடல் உழைப்பால், அறிவின் அனுபவத்தால். நம்மிடத்திலே உணவு இருக்கிறது, தந்து உதவி செய்யலாம். நோயுற்றவர் படுத்திருக்கிறார், அவரை தூக்கி சென்று மருத்துவமனையில சேர்த்து
உதவி செய்யலாம். ஏதோ சிக்கல் பிரச்சனை, இப்போ கடவுள் பிரச்சனை, நாம் பெற்ற விளக்கத்தை கொண்டு மக்களுக்கு வழிகாட்டலாம். இப்படி ஈகை என்பது பொருளால், உடல் உழைப்பால், அறிவின் அனுபவத்தால், தத்துவ விளக்கத்தால். அப்ப இறை உணர்வு பெறுவதற்கு தொழுகை, தொழுகை மூலம் இறைவனை பெற்ற பிறகு மலர்வது அன்பு. அந்த அன்பின் வெளிப்பாடு பிறகு துன்பத்தை நீக்குகின்ற ஈகை. இதை அறிவதற்கான ஒரு கட்டாய பயிற்சி இந்த உடலுக்கு கொடுக்கணும். பசினா எப்படி இருக்கும் பார். ஒரு நாள் சாப்பிடாததுக்கு எப்படி இருக்கு. வாழ்நாள் முழுவதும் ஒருவேளை சோற்றுக்கே இல்லாத மக்கள் எத்தனை பேர் வாழ்கிறார்கள். அவர்களை பார்க்கின்ற போது நீ எவ்வளவு பெரிய பாக்கியவான். இந்த புண்ணியத்தை நீ மட்டும் தூய்த்தால் போதுமா? பகிர்ந்து உண். எல்லோரும் இறைவனின் பிம்பங்களே. இறைவனின் ஒரு பிம்பம் துன்பப்படுவதை பார்த்து இன்னொரு பிம்பம் சும்மா இருக்க முடியாது, இருக்கக்கூடாது. அப்போ தன்னில் பெறுகின்ற அனுபவம், அதற்காக தன்னிலே அந்த தேவையை மறுத்து நோன்பிருப்பது உண்ணா நோன்பு. இதெல்லாம் முடிந்த பிறகு ஹஜ் யாத்திரை. இறை நம்பிக்கை, தொழுகை, ஈகை, உண்ணா நோன்பு, 5வது ஹஜ் யாத்திரை, ஆத்ம தரிசனம். அப்ப இறைவனை எங்கே உணர்கிறோம்? எங்கே போனாலும் நம்முள் உணர்ந்த அதே இறைவனை இங்கும் உணர்கிறோம். எல்லோரும் கூடி ஒரு இடத்திலே கூட்டு ஜபம் போல ஒருவர் உணர்ந்தது இன்னொரு உணர்வுக்கு துணை சுவைத்துக் கொள்கிறோம், ஒருத்தருக்கு ஒத்து உதவி கொள்கிறோம். அந்த அலை இயக்கம் கொஞ்சம் அப்படி இப்படி அனுபவம் பெறாதவர்களும் அனுபவம் பெறுவதற்கான வாய்ப்பை நல்கும். இப்படி வாழ்க்கை பயணம், ஹஜ் பயணம். இப்படி எல்லா மதங்களிலேயும் மகான்கள் ஒரு மனிதனை எப்படி மனிதனாக தெய்வமாக உயர்த்துவது என்ற வாழ்வியலே மதம். மதங்களின் நோக்கம் என்ன? ஒரு மனிதனை தெய்வமாக உயர்த்துவது. எல்லா மதங்களின் நோக்கம் மனிதனை தெய்வமாக உயர்த்துவது. ஆனால் மதங்கள் சாதித்தது என்ன? தெய்வத்தின் பெயரால் மக்களை கூறு போட்டது. இது வெற்றியா வீழ்ச்சியா? சிந்திக்க வேண்டிய தருணம். சிந்தித்து பயன் பெறுவோம் என்று சொல்லி வாய்ப்பளித்த அனைவருக்கு நன்றி பாராட்டி இன்றைய உரையை நிறைவு செய்கின்றோம். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வையகம். வாழ்க வளமுடன். மிக்க நன்றிகள் ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. நாங்கள் பெரிதாக தெரிந்திருக்காத என்னை பொறுத்தவரையில் இஸ்லாத்தை பற்றி, தொழுகையை பற்றி நாங்கள் பெரிதாக கற்றுக்கொள்ளவில்லை. அந்த விளக்கங்களை ஐயாவிடம் பெற்றுக்கொள்ள முடிந்தது. பெறுகின்ற போது எல்லா மதங்களும் ஒன்றையே போதிக்கின்றன என்பது என்ற விளக்கம் தெளிவாக வருகின்றது. மிக்க நன்றிகள் ஐயா. நன்றி ஐயா. வாழ்கமுடன். இப்பொழுது அன்பர்களுடைய கேள்வி பதில் பகுதிக்கு செல்லலாம். ஐயாவிடம் உங்கள் கேள்விகளை கேட்க விரும்புபவர்கள் கைகளை உயர்த்தி கேட்கலாம். கேள்விகள் இருக்குமோ தெரியாது. கூடிய தகவல்கள் பெற்றுக்கொள்ள முடிந்தது. கைகளை உயர்த்தி கேட்கலாம். நான் ஆரம்பித்து வைக்கிறேன் ஐயா. சொல்லுங்க ஐயா. இஸ்லாத்திலே சொல்லப்படுகின்ற இறைநிலையை பற்றி சொல்ல முடியுமா ஐயா?
இறைநிலை என்னத்தை குறை என்று குறிப்பிடுகிறார்? இறைநிலை பற்றி நான் தெரிந்த வரைக்கும் அல்லாஹ் என்ற சொல்லுக்கு பொருள் அன்பு வடிவானவன், கருணை வடிவான் என்பதுதான் நான் புரிந்து கொண்டதுங்க. வேறு விரிவான விளக்கம் எதுவும் இருப்பதாக தெரியல. இல்ல. அது ஒரு சின்ன சந்தேகம் என்று ஒன்று இருக்கிறது. அவர்கள் கருதுகின்ற இறை என்பதற்கும் நாங்கள் சொல்கின்ற இறைக்கும் வேறுபாடு இருக்குமா அப்படின்ற எண்ணம் தான் வந்தது. வேறுபாடு கிடையாது. புரிதலிலே வேறுபாடு தவிர தத்துவத்தில வேறுபாடு கிடையாது. கிடையாது. புரிதலிலே வேறுபாடு. வேறு யாரும் கேள்விகள்? வாழ்க்கோளமுடன் ஐயா. இது காலத்துக்கு தேவையான ஒரு தலைப்பு. இஸ்லாத்தின் சிறப்பை பற்றி சொன்னீங்க. அதை சரியாக புரிதல் இல்லைன்றது நிச்சயம் 100% உண்மை. அவர்களே புரிந்து கொள்ளவில்லை. இஸ்லாத்தை பற்றி இஸ்லாமியர்களே சரியாக புரிந்து கொள்ளவில்லை. அது ஒண்ணு. அதை இஸ்லாத்தை பற்றி தவறான ஒரு கருத்தினை பரப்பி வருவது இன்னொரு நிலை. இப்போ உதாரணமா எடுத்துக்கிட்டா, இஸ்லாத்துக்கு உதாரணமா சொல்லக்கூடியது பாகிஸ்தான். இந்தியாவில் இருக்கிறவங்க எல்லாரும் தெரியும். இந்தியாவிலிருந்து பிரிந்து போனது ஒரு நாடு, இஸ்லாத்தை அடிப்படையாக கொண்ட நாடு. நான் இங்க கனடாவுக்கு வந்த பிறகு பல சந்தர்ப்பங்களில் பாகிஸ்தான் இஸ்லாமியர்கள் கூட பழகக்கூடிய வாய்ப்பு கிடைச்சது. மக்கள் இடையிலே எந்த விதமான மாச்சரியங்களோ மாறுபாடோ ஒண்ணுமே கிடையாது. இறைவன் அவர்கள் வழிபாடு அவருக்கு, நம்ம வழிபாடு அவருக்கு. கனடாவில் டொரண்டோவில் பழைய வீடு இருக்கு. அதுவும் மாஸ்க்கு பக்கத்துல தான். இப்போ நான் இருக்கிற பிக்கரிங்லையும் மாஸ்க் பக்கத்திலேயே இருக்கு. ஒரு நாளைக்கு 5 தடவை. இப்ப என் வீட்டுல குடியிருக்கிறவரு, அவருக்கு வீடு ஏற்கனவே பிக்கரிங்ல இருக்கு. டொரண்டோ பக்கத்துல இருக்கிற ஒரு சிட்டி அது. என் வீட்டுல இருந்து ஒரு 10 அடி தூரத்துல எதிரில் ரோட்டுக்கு அந்த பக்கம் மசூதி இருக்கு. அதுக்காகவே அந்த தொழுகை பண்ண அவங்க அப்பாவுக்காக அவர் இங்க வந்திருக்காரு. டெய்லி நான் பார்க்குறேன். வெள்ளிக்கிழமையான எங்க தெருவெல்லாம் நிறைஞ்சு போகுது. எல்லாரும் ஒரு நாளைக்கு 5 முறை மசூதிக்கு வேகமா போறாங்க. அந்த ரோட கிராஸ் பண்ணி போகும்போது எனக்கு பயமா இருக்கும். இவங்கெல்லாம் எப்படி போறாங்களே அப்படின்னு. அந்த இறை வழிபாட்டு தன்மை புரிதல் தான். அவங்களுக்கும் எல்லாருக்குமே நல்லா புரிஞ்சுக்கிட்டாங்களான்னு சொல்ல தெரியாது. நமக்கும் அவங்கன்னா அது அப்படியே தீவிரவாதிகள் நிறைந்த ஒரு கும்பல் அப்படின்லாம் ஒரு அடையாளத்தை, பிம்பத்தை ஏற்படுத்தி வச்சிருக்கோம். பீப்புள் டு பீப்புள் தெர் இஸ் நோ ப்ராப்ளம். அதே மாதிரி தான் ஸ்ரீலங்கன் தமிழுக்கும் செங்கலீஸ்க்கும் இடையிலையும் பீப்புள் டு பீப்புள் எந்த பிரச்சனையும் இல்லை ஆரம்பத்தில். அது இடையில அது அந்த வேற்றுமைகளை ஏற்படுத்தி அதை நிரந்தரமாக வைத்து கொண்டு வியாபாரம் நடத்துவதற்காக அரசியல்வாதிகளும் மதவாதிகளும், நீங்கள் அடிக்கடி சொல்றது 100% உண்மை. இந்த விஷயத்துலேயும் அதான் நடந்தது. கண்கூட பார்த்துருக்கேன். பல சந்தர்ப்பங்களில் அவர்கள் நல்ல ஒரு மனிதாபிமானத்தோடு இறை தத்துவ, அந்த இறை உணர்வு, அந்த அவங்க மகரிஷியே சொல்றது அதுதான். அவங்க கிட்ட இருந்து அந்த தொழுகை, அந்த கத்துக்க வேண்டியது அந்த 5 வேளை தொழுகை. அவர் அந்த சின்சியரா பண்றது. அதெல்லாம் மாறுபாடே ஒண்ணுமே இல்லை. தமிழ் முஸ்லிம்கள் நிறைய பேர் இருக்காங்க. அது அவங்களோடலாம் நல்லா நெருங்கி பழகக்கூடிய வாய்ப்பு இருந்தது. ஆனா அதுலேயும் தவறா புரிஞ்சுக்கிட்டவங்களும் இருக்கிறாங்க. அந்த புரிதல் தான் இன்னும் சரியா ஏற்படலை.
அல்லாஹ் என்றாலும் பரமபிதா என்றாலும் சிவன் என்றாலும் எல்லாம் ஒண்ணுதான் அப்படின்றது இன்னும் புரிஞ்சுக்கல. அந்த எல்லை கோட்டுக்குள்ள வந்துக்கிட்டு எல்லையை வகுத்துக்கிட்டு இதுதான் எங்கள் தான் அப்படின்றது அது காலத்தினால மாறணும். ஆன்மீகத்துல இந்த விழிப்புணர்வு ஏற்பட்ட மக்கள் மகரிஷி போன்ற மகான்கள் வழிகாட்டிட்டு போயிருக்காங்க. பாரதியார் இஸ்லாத்தையும் கிறிஸ்துவத்தையும் எதிர்த்தவர் அப்படின்னு ஏதோ ஒரு பேச்சாளர் உணர்ச்சி பூர்வமா பேசிட்டு போறாரு. அதை எடுத்து அந்த வீடியோவை ஒரு குரூப்ல போட்டாங்க. நான் பாரதியார் அல்லாவை பத்தியும் இயேசுவை பத்தியும் எழுதின கவிதையை எடுத்து அந்த குரூப்ல போட்டேன். அது கப்சிப்னு ஆயிட்டாங்க. அதுக்கப்புறம் யாரு அந்த பேச்சாளர் யாரு அப்படின்னு தேடிட்டு இருக்காங்க. கண்டிப்பா ஃபார்வர்ட் பண்ணி ஒரு வெறியை ஏற்படுத்துறாங்களே தவிர யாராவது ஒரு மகானை குறைச்சி ஏதாவது பேசிட்டாங்கன்னா அவங்களுக்கு ஒரு பெரிய சீப் பாப்புலாரிட்டி கிடைக்கும். பாரதியாரையும் ஒரு சில பேரை டார்கெட் பண்ணி சில பேச்சாளர்கள் பேசிட்டு இருக்காங்க. தமிழுக்கு ஒன்றும் பண்ணல, கிறிஸ்டியானிட்டிக்கும் இதுக்கும் ஹெல்ப்ஃபுல்லா இருந்தாரு. அதே மாதிரி ஒவ்வொரு நல்ல தலைவர்கள் எல்லாம் மாசுபடுத்துறதுக்காக பேசினாக்கா அவங்கள திரும்பி பார்ப்பாங்க அப்படின்ற மாதிரி பேசுறது. மத நல்லிணத்துக்கு அதை ஏற்படுத்தணும். அதுக்கு இந்த மாதிரி உங்களை மாதிரி இந்த சொற்பொழிவுகளும் அந்த கண் திறக்கக்கூடியதாக இருக்கும். ரொம்ப சிறப்பா இருந்தது ஐயா. வாழ்க. நன்றி ஐயா. வாழ்க முடன். ஐயா நீங்கள் கையெத்திட்டு. வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க முடன் ஐயா. வரதராஜன் ஐயா சிறப்பா சொல்லியிருக்க அவங்கள பற்றி இந்த 5 வேளை தொழுகையும் பிறகு அவங்க அந்த பள்ளிவாசலுக்குள்ள போகும்போது அவங்க கை கால் முகம் எல்லாம் கழுவி சுத்தமாகத்தான் போவாங்க. அதை விட அவங்க ப்ரேயர் டைம் 5 தரம் வந்தா எங்க இருக்கிறாங்களோ அந்த இடத்துல அந்த துண்டொண்டை விரிச்சுட்டு உடனடியே புறவின தொடங்கிடுவாங்க அந்த டைமுக்கு. சில வேளை எங்க பொது இடங்களுக்கு போனா கூட அந்த டைம் வந்துட்டா அவங்களுக்கு எங்க இருக்கிறோம் யார் சுத்தம் இருக்கிறோம்ன்றதை பற்றி ஒரு கவலையுமே இல்லை. தங்களோட அந்த கும்பிடுற விருந்து கும்பிடுற பழக்கத்துல டக்குன்னு ஈடுபட்டுருவாங்க. அந்த சிறப்புகள் இருக்குது. அதே நேரத்துல அந்த முந்தைய ஒரு பாடல் ஒன்று ஐயா அல்லா அல்லா நீதானே உலகின் இல்லை என்று அதுல சொல்றேன் பார்த்தா அவங்களும் ஒரு வகையில நீ இல்லாத இடமே இல்லைன்னு சொல்லிக்கல எங்களை மாதிரிதான் எல்லாம் ஒத்துக்கொள்றாங்க எல்லாரும். ஆனா வேற தெய்வம் இருக்கிறன்றத மட்டும் அவங்க ஒத்துக்கொள்றது இல்லை. ஒரே தெய்வம் தான் தங்களுக்கு கண்ட மாதிரி. ஆனா அவங்கள பழகினவங்கள நல்ல ஆக்களும் இருக்கிறாங்க. ஆனா அதே மாதிரி கொஞ்சம் மதத்தோட கூட புரிதலே தவறுதாங்க. புரிதலே தவறுதான், வேற ஒண்ணும் கிடையாது. அதுதான் அடிப்படையில் எல்லாம் ஒன்னதான் ஒத்துக்கிறாங்க. அது எல்லா மதங்களையும் அந்த புரிதலிலே தவறு என்பது எல்லா மக்களிடத்திலும் நீக்கமர இருக்குங்க. அது ஆமா, இது இவங்க தெளிவா இருக்காங்க இவங்க தெளிவில்லைன்னு நம்ம பிரிச்சு பேச முடியாது. இந்த அறியாமை குழப்பம் எல்லா மக்களிடத்திலையும் கலந்திருக்கிறது. ஆனா சில பழைய கொள்கைகள்லயே அவங்க இந்த அது என்னன்னா நாம் இத்தனை வருஷம் பின்பற்றி கொண்டு வருகிறோம், இதுதான் சரி என்ற ஒரு சிந்தனை இல்லாமலே ஏற்றுக்கொள்கின்ற ஒரு அறியாமை. ஆமா, உண்மை ஐயா. அது ஆமா, சிந்தித்து பார்க்கணும். சிந்தித்து பார்த்தாதான் நம்ம எதையுமே தெளிவு பெற முடியுமே தவிர யாரோ சொன்னாங்கன்னு அப்படியே பின்பற்றுவதற்கு நமக்கு அறிவு தேவையில்லையே, இல்லையா? யாரோ ஒருத்தர் சொல்றாங்க கிளி பிள்ளை மாதிரி அதையே நான் நம்புவேன்னு சொன்னா அப்ப நமக்குன்னு அறிவு தேவையில்லையே. ஸோ நம்முடைய அறிவு என்பது என்ன? சிந்திக்கின்ற திறம் வாய்ந்தது அறிவு, அறிகின்ற திறம் வாய்ந்தது அறிவு. அப்ப சொல்லால் மட்டும் நம்பாதே, சுயமாய் சிந்தித்தே தெளிவாய். எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. அவங்க சொல்லுவாங்க 1008 சொல்லுவாங்க. பையா சொன்னது போல பாரதியாரை பத்தி ஒரு சொல்லுவார், அவர் புதுசா கண்டெடுத்த மாதிரி பேசுவார். ஆனா பாரதியார் எங்கே சொல்லியிருக்கிறாரு? அங்க எந்த இடத்துன்னு சொல்லலை. இன்னும் சொல்ல போனா இயேசு பிரானை பத்தி அருமையா பேசியிருக்கிறாரு பாரதியார். என்ன சொல்லுவாருன்னா ஒரு பாடல இயேசு என்ற சிலுவை கட்டி உண்மை ஆணி தவம் கொண்டு அடைத்தால் வன்மை பேரூர் இயேசு கிறிஸ்து வானம் மீதில் மேவி விளங்கும் என்ற 4 வரிகளை நான் படிச்சிருக்கேன். இப்போ உண்மை என்ற சிலுவையில் கட்டி உணர்வை ஆணி தவம் கொண்டு அடித்தால் வன்மை பேரூர் இயேசு கிறிஸ்து வானம் மீதில் மேவி விளங்கும்.
அதுதான் கிறிஸ்துவத்தில் சொல்றாங்க. கிறிஸ்டானிட்டி அப்படின்னா ஈக்குவாலிட்டி. கிரைஸ்ட் இஸ் நாட் எ பர்சன், இட் இஸ் பர்சானிஃபிகேஷன் அப்படின்னு வேர்ல்டு பைபிள் சொசைட்டி சீஃப் எடிட்டர் இந்த ஸ்டேட்மெண்ட் ஒரு ஆர்டிக்கிள் எழுதிக்கிறார். ஸோ இதெல்லாம் புரிந்து கொண்டோம்னு சொன்னா எங்கே பேதம் இருக்கு? புரிதலிலே வேறுபாடுகளே தவிர சத்தியத்தில் வேறுபாடு இல்லை. உண்மைதான் ஐயா, உண்மைதான். நன்றி ஐயா, வாழ்க வளமுடன். நாளைக்கு வாய்ப்பு கிடைக்கும் போது பாரதியார் எழுதிய அல்லாஹ் பத்திய பாடல், இயேசு பத்தி பாடல் நான் குரூப்ல போட்டு விடுறேன், அப்புறம் பார்க்கலாங்க. எனக்கு அனுப்புங்கய்யா. அனுப்புங்கய்யா, போடுறேங்க, அனுப்புறேங்க. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். நன்றிகள் ஐயா. நன்றி ஐயா. நாங்கள் இத்துடன் இந்த கேள்வி பதில் பகுதியை நிறைவு செய்வோம், செய்து கொள்ளுவோம். இதுவரை நேரமும் இந்த குருவின்குரல் வகுப்பு 77 இந்த வகுப்பை சிறப்பாக நமக்கு நடத்தி தந்த முதுநிலை பேராசிரியர் பழனிசாமி ஐயாவுக்கு நாங்கள் நமது நன்றிகளை தெரிவிப்பதோடு ஐயாவுக்கு ஒரு வாழ்த்து தெரிவிப்போம். பேராசிரியர் பழனிசாமி ஐயா அவரது உடல் நலம், மனவளம், பொருளாதார வளம், அவர்தம் அன்பு குடும்பம், அவரது வேதாத்திரிய தொண்டு